நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பாக்ட் ஹவுஸ் டிசைன் பத்தி பார்க்க போறோம். இது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 880 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. 24 ஃபீட் பை 36 ஃபீட் என்ற அளவுக்கு இருக்கு. இதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கும், பேக் சைட்ல ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்டும் கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஹால், கிச்சன் அண்ட் டைனிங்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்திருக்கோம். செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூமும் வித் ஸ்டடி ஏரியா, லிவிங் கட் அவுட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். தேர்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் ப்ரொவிஷனும் இருக்கு. இதை பத்தின முழு விளக்கம் இந்த வீடியோல பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பில்டிங் உடைய எக்ஸ்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே மினிமலிஸ்டிக்கா, காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். மேஜரா ஒயிட் அண்ட் கிரே தீம் நம்ம கொடுத்துட்டு பாப்அப் கலரா எல்லோவை ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சில இடத்துல இந்த வுட் டச்சும் இருக்கும். இதனால நமக்கு இந்த தீம் நல்லாவே ஒரு சிம்பிளிஸ்டிக் வியூவை கொடுக்குது. ஸோ இந்த பில்டிங் நம்ம பார்க்கும்போது ரைட் சைடில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் தான் நம்ம என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கு. லெஃப்ட் சைடில் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு 14 ஃபீட் பை 10 ஃபீட் 10 இன்ச் அளவுக்கு இருக்கு. இங்கிருந்து நம்ம இந்த ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்டுக்கும் என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் நமக்கு டபுள் லைட் கான்செப்ட்ல தான் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே நம்ம ஒரு லிவிங் ஏரியா பார்க்குறோம். 11 ஃபீட் பை 15 ஃபீட் 8 இன்ச் அளவுக்கு இருக்கு. இதுல ஒரு பெரிய விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டு பேக் சைடில் இருக்கிற ஒரு 3 ஃபீட் செட் பேக்குக்கு நம்ம வென்டிலேஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு பூஜா யூனிட்டும் இருக்கு. பேக் சைடில் நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டு இந்த பூஜா ஏரியாவை நல்லா வென்டிலேட்டடாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம ஒரு கிச்சன் ஏரியாவுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த கிச்சன் ஏரியா ஆல்மோஸ்ட் நமக்கு 8.5 ஃபீட் பை 12.5 ஃபீட் அளவுக்கு இருக்கு. இதனுடைய பேக் சைடில் ஒரு யூட்டிலிட்டி பால்கனியும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன்ல இருந்து டைனிங்க்கு நம்ம என்ட்ரு ஆகிறப்போ ஒரு பவுடர் டாய்லெட்டும் பார்க்க முடியுது 5 by 5 அளவுக்கு. இங்கிருந்து நம்ம டைனிங்க்கும் ரீச் ஆகலாம். இந்த டைனிங் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 9 ஃபீட் பை 11 ஃபீட் அளவுக்கு இருக்கு. நல்ல ஒரு பெரிய விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் அந்த ஸ்டேர்கேஸ் ஆப்போசிட்ல நம்ம லூவர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இதனால நம்ம ஸ்டேர்கேஸ் ஏறும் போதும் இறங்கும் போதும் நல்ல ஒரு அவுட் சைட் வியூ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கிருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த செகண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கட் அவுட் ஸ்பேஸ் பார்க்குறோம். இந்த ஏரியா நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டடி ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 8 ஃபீட் 10 இன்ச் பை 11 ஃபீட் அளவுக்கு இருக்கு. தாராளமாக நம்ம ஒரு 3 to 4 சீட் இருக்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். 11 ஃபீட் 6 இன்ச் பை 15 ஃபீட் 3 இன்ச் அளவுக்கு. ஒரு கன்சீல்டு வார்ட்ரோப்பும் கொடுத்துட்டு ரைட் சைடில் நம்ம ஒரு லீனியர் விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்டடி ஏரியாவிலேருந்து ஒரு ஸ்டேர்கேஸ் பார்க்க முடியுது. இங்கேருந்து நம்ம மேலே ரீச் ஆகிக்கலாம். மேலே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி இருக்கும். 2 பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒரு பேக் சைடில் இருக்கிற பெட்ரூமுக்கும் ரீச் பண்ணிக்கலாம். 9 ஃபீட் 10 இன்ச் பை 13 ஃபீட் 7 இன்ச் அளவுக்கு இருக்குது இந்த பெட்ரூம். இதுலேயும் நல்ல ஒரு வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துரு காம்பாக்டான பெட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் தெரியுது. 5 ஃபீட் 3 இன்ச் பை 8 ஃபீட் 10 இன்ச் அளவுக்கு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 15 ஃபீட் 3 இன்ச் பை 14 ஃபீட் 7 இன்ச் அளவுக்கு நல்ல தீமில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து நம்ம பால்கனி ஸ்பேஸும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நமக்கு வருது. இந்த பால்கனி நமக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் வர்றதால நல்லாவே இந்த பால்கனி நம்ம என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம மேலே டெரஸுக்கு ரீச் ஆகிக்கலாம். டெரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ப்ரொவிஷனும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு சீட்டிங் ஏரியா வித் பேக்கில் வந்து நம்ம க்ரீனரி ப்ரொவிஷனும், சென்டரில் என்ட்ரு ஆகும் போதே நமக்கு நல்ல ஒரு புத்தா ஸ்டாச்சுவோட பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஏரியாவும் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் சைடில். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோன் பெஞ்ச் கொடுத்துட்டு ரைட் சைடில் ஒரு ஃபவுண்டைன் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஃப்ளோரிங்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரீன் தீமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இதனால இந்த டெரஸ் நல்லாவே நம்ம நைட் டைம்லையும் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ஹெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கைலைட் ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ பாட்டமில் நம்ம சிங்கிள் ஃப்ளைட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்கைலைட் ப்ரொவிஷன் பார்க்க முடியும் ஸ்டடி ஏரியாவில் இருந்தும். அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் இருந்து நம்ம படிக்கட்டு ஏறும் பொழுதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.